நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மலையாள சினிமா பார்க்க ஆரம்பிச்சது ஆஃப்டர் பிரேமம் தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி பல பேர் அத பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு மாஸான ஒரு ஆடியன்ஸ் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சது பிரேமம் படத்துக்கு அப்புறமா தான். அந்த பிரேமம் படத்தில அ அ நிவின் பாலியோட காலேஜ் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. அந்த இயர போடுவாங்க. எந்த இயர்ல வந்து இது நடக்க போகுது அப்படிங்கிறத போட்டு, த இயர் வென் ராஜமாணிக்கம் மூவி வாஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அங்கருந்தே எனக்கு இந்த ராஜமாணிக்கம் படத்துக்கு பின்னாடி அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாரி அங்கருந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் ராஜமாணிக்கம் படத்த பார்த்தேன் அப்போ. அப்போ அந்த ராஜமாணிக்கத்த ஏன் அந்த ஊருக்காரங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க? இந்த ஊருல ஒரு பாஷா, கில்லி அப்படின்ற மாரி அங்க ஒரு கிளாசிக் படம். அதே சமயத்தில பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். மக்களால கொண்டாடப்படுற படமா அது ஏன் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது. பக்கா கமர்ஷியல் படம் தான் அது. அண்ட் இதில எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்ட விஷயம், இந்த படத்தில ரஞ்சித் பிக் பாஸ் ரஞ்சித் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. சைமன் நாடார் அப்படிங்கிற கேரக்டர். இப்போ வரைக்கும் அந்த ஊர்ல நம்ம ஊர்ல வந்து அவர கவுண்டமலை ரஞ்சித்தா தெரியும். ஆனா அந்த ஊர்ல அவர சைமன் நாடாரா தெரியும். ஏன்னா அங்க அந்த ஊர்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் அந்த படத்தில. அண்ட் ராஜமாணிக்கம் படத்தில மம்முட்டி நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரம், இப்போ நம்ம ஆவேசம் படத்தில ஃபகத் ஃபாசில் பண்ற கேரக்டர் அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்றோம்ல ரங்கேட்டாங்கிறோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப குவைர்க்கியான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில நடிச்சிருப்பாரு மம்முட்டி. அண்ட் ஃபகத் ஃபாசிலே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கேரக்டர் முன்னாடி மம்முட்டி சார் பண்ணிட்டாரு. நான் இப்போ ஆவேசம்ல பண்ண கேரக்டர் அப்படின்னா அது ராஜமாணிக்கம் படத்த தான். அண்டு ராஜமாணிக்கத்தில இருக்கிற அந்த ட்ரெஸ் கோடு, அண்ட் அதில அவர் பேசுற டயலாகு, அண்டு அவரோட என்ட்ரியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். அவரோட என்ட்ரி சீனே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது போட முடிஞ்சா நான் போறேன். என்ட்ரி சீன்ல ஒரு பெரிய டயலாக்லாம் வந்து பேசுவாரு. அண்ட் அதுக்காக ஒரு ஸ்லாங்ல வேற பேசுவாரு. மலையாளத்திலேயே ஒரு ஸ்லாங்ல பேசுவாரு மம்முட்டி. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படத்த தமிழ்ல கூட டப் பண்ணாங்க. ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல டப் பண்ணி, அது ராஜ் டிவில வெளியாச்சுன்னு நெனைக்கிறேன். அப்போ சில பேர் இந்த படத்த பார்த்துருக்கலாம். ஆனா, எனக்கு இந்த படத்தில மம்முட்டியோட ஆக்டிங் அண்ட் அவரோட மாஸ் அதுவுமே ரொம்ப சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்கும். இது ஒரு ஃபேமிலி கத தான். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி கத தான். அப்பாவோட சொத்து, அந்த அப்பாவோட சொத்த வந்து அவரோட தம்பி, தங்கச்சிகளே வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இவர் அவர வந்து திருத்துறது, அதுக்குள்ள ஒரு வில்லன் வந்து இது நம்பியார் காலத்து கத. அதுக்குள்ள ஒரு வில்லன் வந்து அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நினைக்கிறது, அந்த சொத்த அபகரிக்க நினைக்கிறது, இது ஒரு நம்பியார் காலத்து கத தான். ஆனா அந்த கதைக்குள்ள மம்முட்டி மாரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ஒரு வில்லன் கதாபாத்திரத்த வடிவமைக்கிறது, இது மூலமா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நமக்கு குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்த. ஏன் இந்த படத்த அங்க இவ்வளோ கொண்டாடுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஏன் பிரேமம் படத்துல அந்த வருஷத்த ராஜமாணிக்கம் படம் ரிலீஸ் ஆன வருஷம் அப்டின்னே போட்டிருக்காங்கங்கிறது தெரியும். ஆனா அங்க அந்த டைட்டில் கார்டு போறப்ப பின்னாடி ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் ராஜமாணிக்கம் படத்துல இருக்கிற டயலாக்.